இன்றைக்கி பெட்ரோல் விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 தாண்டிட்டு இருக்குது. ஆனால் இதே டைமில் உங்களுக்கு பெட்ரோல் விலைலாம் ரூ. 80 தான்ப்பா அப்படின்னு சொன்னால் முந்தி அடிச்சுட்டு போய் நம்ம டேங்க்லாம் ஃபில் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 3 லிட்டர் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரூ. 300 இருந்த நேரத்தில் இப்போ 3 லிட்டர் அடிச்சுன்னா ரூ. 340 அப்படிங்கிற ப்ரைஸ்லாம் வந்து நிற்கிது. அப்போது பெட்ரோல் விலை நம்மளுக்கு ரூ. 20 கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதிகமாக என்ன யோசிப்போம்? கண்டிப்பாக போய் அந்த பெட்ரோல் நம்ம அடிச்சிடணும் தானே யோசிப்போம். ஆனால் இது எல்லார் வண்டியிலையும் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது எல்லார் வண்டியிலையும் அடிக்க முடியாது. E85 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெட்ரோலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. சாதாரணமாக நம்ம இப்போ அடிக்கிற அந்த E20 பெட்ரோலை விட E85 பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்மி இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ரூ. 20 கம்மியான பெட்ரோலை நீங்கள் உங்கள் வண்டியில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் என்ன ஆகும், உங்களோட மைலேஜ் என்ன ஆகும், இல்லை இது மிகப்பெரிய ஒரு ட்ராப் தானா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த E85 அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் டைரெக்டாக பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் அடிச்சிடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். சரி, ஃபஸ்ட்டு இந்த E85 அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம இதுக்கு முன்னாடி பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா அதில் 100% வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதில் 10% வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து கலந்து தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா அதை 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியாமையே இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா E20 பெட்ரோல் தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். இப்போது லேட்டஸ்ட்டாக வர வண்டிக்கு எல்லாமே இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வண்டியெலாம் E20 பெட்ரோலை வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த BS3 BS4 வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல்லாம் சப்போர்ட் ஆகாது. இதனால அந்த இன்ஜினில் கறி பிடிக்கிறது, இன்ஜின்குள்ளே இருக்க ப்ராப்ளம்லாம் ஆகிறது அப்படிங்கிறதுலாம் நிறையவே நடக்கும். இதனால நம்மளுக்கு நிறைய செலவும் கூட ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த E85 அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 85% வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலையும் 15% வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் சேர்த்திருக்காங்க. அதுதான் E85 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி மாற்றினாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்தியாவோட ஒரு பொருளாதாரமே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெயோட டிமாண்டெல்லாம் இந்த ஈரான் போர்னால நிறைய டிமாண்ட்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெயோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது. இதனால மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ஏற்றிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏற்றலை. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ரூ. 100 வித்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 107 110 அப்படின்னு ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தான் பெட்ரோலோட யூசேஜும் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறையா வண்டி வந்து சேல் ஆகிருக்கு இல்லையா. அப்போது நம்மளுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம் இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் நம்ம வாங்குறத குறைக்கணும், அதை நிறுத்தணும் அப்படின்னு தான் இந்த எத்தனாலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த E85 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்படி E85 லான்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னா நம்மளை விட நம்ம ஃபார்மர்ஸுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம டெய்லியும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கரும்பு, சோளம் அப்படிங்கிற விவசாய பொருட்கள்ல இருந்து தான் டைரெக்டாக நம்ம வந்து எத்தனாலை வந்து நம்ம எடுக்கிறோம். இது மூலிமா விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த கரும்பு, சோளம்லாம் விவசாயிகள் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விளைச்சி அதை வந்து இந்த எத்தனால் தயாரிக்கிறதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், நார்மலாக நம்ம பெட்ரோலை எரிக்கிறத விட இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை எரிக்கும் போது நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எத்தனால் அப்படிங்கிறது ஒரு இயற்கை எரிவாயுவாக இருக்கிறதுனால அது மூலிமா பெருசாக எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க நல்லா இருக்குல்ல? இதை கேட்டோடனே நேராக போய் நம்ம வந்து E85 பெட்ரோலை நம்ம வண்டியில் அடிக்கணும்னு தோணுதா? ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எல்லா வண்டியிலையுமே இந்த E85 வந்து அடிக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி FFV அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிளில் தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ளெண்டர்லேருந்து ஒரு 2 வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி மாருதி சுசுக்கிலேருந்து வேகனார்லையும் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் சப்போர்ட் பண்ணுற வண்டியில் மட்டும்தான் இந்த ஃபியூயலை வந்து நம்மளால் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதே நார்மல் வண்டியில் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 2023க்கு அப்புறம் வாங்கின வண்டி எல்லாமே இந்த E20 அப்படிங்கிறத கம்பல்சரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கின வண்டிலாம் E20 அடித்தாலே பிரச்சனை வரும். அந்த BS3 BS4க்குலாம் E20 பெட்ரோலே சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அதனால நிறைய ப்ராப்ளம் வரும். இருந்தாலும் அதோட ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த 2023க்கு அப்புறம் வாங்கின அந்த E20 இருக்க வண்டியில் நீங்கள் E85 பெட்ரோல் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினில் என்ன ஆகும் அப்படின்னா வண்டியெல்லாம் ஓடும். ஆனால் அந்த 85% இருக்க எத்தனால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வண்டியோட இன்ஜினை அரிச்சிடும். ஃபியூல் போகிற லைனு, கேஸ் கட்டு, சீல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் உங்கள் இன்ஜின் வந்து படுமோசமாக டேமேஜ் ஆகும். அதனால எந்த வண்டியில் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் சப்போர்ட் இருக்குதோ அந்த வண்டியில் மட்டும்தான் இந்த E85 வந்து அடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. சரிப்பா, நான் காசு போட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டியை வாங்கிட்டேன், எனக்கு லாபம் தானே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டி வாங்கிட்டு ஒரு 20 ரூபா உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஓட்டுவீங்க. நார்மலாக ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பெட்ரோல் வண்டி வாங்கி அதை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் அடிச்சிங்கன்னா 60 கிலோமீட்டர் வருது அப்படின்னா, இதே இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டியில் நீங்கள் 1 லிட்டர் 20 ரூபா கம்மியாக கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் வரும். ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இதில் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் விலை கம்மியாக இருக்குது, நம்ம பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி நினச்சிட்டுலாம் இந்த வண்டியை வாங்கிடாதீங்க. இது காஸ்ட் பர் லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக இதில் இருக்கும். அது என்னது அப்படின்னா இந்த வண்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வரைக்கும் இந்த E85 பெட்ரோலில் அந்த எத்தனால இந்த ஆக்டேன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரியக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதனால நம்மளுக்கு அதிகப்படியான பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த E85லாம் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெல்லியில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் இந்த E85 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியா முழுக்க இந்த E85 பெட்ரோல் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெட்ரோல்லாம் நிறைய கண்ட்ரியில் முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இந்தியாவில் இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகுமா இந்தியாவில் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம பெட்ரோலை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நம்மளோட பணம் எல்லாம் மொத்தமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இதனால் நம்மளோட இந்தியாவோட எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்கு. எப்போ நம்ம தன்னிலையான ஒரு பெட்ரோலை வந்து நம்ம உருவாக்குறோமோ, எப்போ வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற அந்த பெட்ரோலோட இதை வந்து கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட அந்த எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்த பண்ணாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க, CNG கொண்டு வந்தாங்க, ஹைப்ரிட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது எல்லாமே வெளிநாட்டை நம்ம நம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா அதில் இருக்க அந்த லித்தியம் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம வாங்குறோம். CNG அப்படின்னா அதில் இருக்க கேஸ் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து அந்த வரக்கூடிய விஷயத்துலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம வந்து செலவாணி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முதல் முறையாக இந்த எத்தனாலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம லோக்கல்லையே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்க அந்த விவசாய லேண்ட்லேயே இந்த எத்தனாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி எத்தனாலை வந்து எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கடைசியாக ஒரு ஆயுதமாக இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த E85 பற்றி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் E85 பெட்ரோலை வாங்குறீங்க, வண்டியை வாங்குறீங்க அப்படின்னா இது விலை கம்மியாக இருக்கும்னு நினச்சி வாங்குனீங்க அப்படின்னா அது தப்பு. நீங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட்டில் வந்து அதிகமாகிடும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் அந்த E20 பெட்ரோலை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க, இல்லைனா அதை படிப்படியாக குறைச்சிட்டே வந்துடுவாங்க. அப்போது நம்ம முன்னாடியே இந்த E85 வண்டிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதே மாதிரி E85 வாங்கலாமா இல்லை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை